இது ஒரு கோர்ட் சீன். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜட்ஜ் உட்கார்ந்திருப்பாங்க. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இது என்னோட உழைப்பு. சோ சம்டைம்ஸ் ஒரு கோர்ட்ல பார்த்தா உங்களுக்கு 2 ஜட்ஜ் உட்கார்ந்திருப்பாங்க, இல்ல சில டைம் ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாங்க. பட் ஆக்சுவலா இந்தியன் கோர்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர் உட்காரலாமா, இல்ல சிங்கிள் ஜட்ஜ் தானா, இல்ல இது கரெக்ட் தானா இவங்க காமிச்சிருக்கிறது? உங்க டவுட் நல்லதுதான். இது லோயர் கோர்ட் சொல்லுங்க இல்லையா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இல்ல ஒரு செஷன்ஸ் ஜட்ஜி அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க, சிங்கிள் ஜட்ஜி தான். லோயர் கோர்ட்டை விட்டுருங்க. ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் பத்தி நம்ம பேசலாம். ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க சிங்கிள் ஜட்ஜி பெயில் மேட்டர்லாம் இருக்கும்போது ஒரு ஜட்ஜி தான் உட்காருவாரு, சிங்கிள் ஜட்ஜா இருக்கும். அது இல்லாம ஒரு சில ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ் அப்படிங்கும் போது 2 ஜட்ஜி உட்காருவாங்க. அது பேரு டிவிஷன் பெஞ்ச் சொல்லுவாங்க. 3 ஜட்ஜி உட்கார்ந்தா ஃபுல் பெஞ்ச் சொல்லுவாங்க. சோ அது ஏன் டிவிஷன் பெஞ்ச் சொல்றாங்கன்னா, அதுக்கு பேரே டிவிஷன்னா பிரியறது. அதாவது 2 பேரும் உட்கார்ந்து 2 பேரும் யுனானிமஸா ஒரே மாதிரி அவங்க தீர்ப்பு வழங்கும் பட்சத்துல அந்த தீர்ப்பு ஏத்துக்கக்கூடியது. அந்த 2 பேருமே உட்காரும் போது 2 பேரும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூல வேறுபட்ட கருத்து வேற வேற டிசிஷன் கொடுத்தாங்கன்னா அது மறுபடியும் லார்ஜர் பெஞ்ச் சொல்லுவாங்க, அதுக்கு போகும்.